ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். ஸோ இதில் இங்க இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து 500 அப்ரண்டிஸ் டைப்ல வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா 20 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக வந்து 26 ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் 9000 பர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 43 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து உங்களுக்கு 500 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான லிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து உங்களுக்கு சென்னை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மதுரை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரீஜனல் ஆஃபீஸ் தான். இது தவிர உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதையுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிகிரியை வந்து பாருங்கள் ஸோ 1/4/2021 அப்புறம் முடிச்சு தான் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சவங்க வந்து நாட் கன்சிடர்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. 2021 அப்புறம் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த nats.education.gov.ங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ரூ. 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ரூ. 944 உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஆல் ஃபீமேல் கேட்டகரி எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ரூ. 708 ஃபீஸு. பிடபிள்யூடியாக இருந்தால் ரூ. 472 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்னுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பதிலாக இது வந்து யாருக்கு இருக்குன்னா 10th 12th வந்து நீங்கள் தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்காதவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 10th 12th படிக்காதவங்களுக்கு வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வச்சிருக்கணுங்கிறத இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக 1 by 1 ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.